Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்கார். இன்னைக்கு I like to give today I like to give a brief idea regarding bacteria with the help of bacterial alphabet. The ABCD அப்படி நம்ம படிச்ச மாதிரி bacterial alphabetல சில முக்கியமான பாக்டீரியா பத்தி படிப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? First is A for Agrobacterium tumefaciens. Agrobacterium tumefaciens, a soil bacterium with tumor-inducing gene. இது மண்ணிலே வாழக்கூடிய ஒரு பாக்டீரியம். அவள்கிட்ட TI plasmid அப்படின்னு ஒரு பிளாஸ்மிட் இருக்கும். It causes crown gall disease in plants. தாவரங்களிலே மகுட கடலை நோயை உண்டாக்கும். In biotechnology, this Agrobacterium tumefaciens act as a very good vector. இந்த Agrobacterium tumefaciens என்பது உயிர் தொழில்நுட்பவியலிலே மிகச் சிறந்த கடத்தியாக வெக்டராக செயல்படுகிறது. Then B for Bacillus thuringiensis, the very good biopesticide. மிகச் சிறந்த உயிரிய பூச்சிக்கொல்லிக்கு உதாரணம் Bacillus thuringiensis bacterium நமக்கு தெரியும். இதுல இருந்துதான் BT2 gene அதை ஐசோலேட் பண்ணி பிளான்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி BT cotton அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா Bacillus thuringiensis is a biopesticide. C for Clostridium tetani, causes the tetanus disease. Tetanus நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியத்திற்கு Clostridium tetani என்று பெயர். Then D for Diplococcus pneumoniae. Pneumonia, infection and inflammation of the lungs is said to be pneumonia. நம்முடைய நுரையீரலிலே தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதனை நிமோனியா என்று அழைப்போம். So it is a causal agent of pneumonia. Pneumonia நோயினை உண்டாக்குவது Diplococcus pneumoniae. And E for Escherichia coli, the intestinal bacterium. நம்முடைய குடலில் வாழக்கூடிய பாக்டீரியம் E. coli is a very good host, and the plasmid present in the E. coli bacterium is a very good vector. இந்த Escherichia coli பாக்டீரியமானது மிகச்சிறந்த ஓங்குயிரியாக மரபு பொறியியல் ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூஸ் ஆகும். The plasmid present in the E. coli act as a vector. இதில் காணப்படுகின்ற பிளாஸ்மிட் ஆனது வெக்டர் கடத்தியாக செயல்படும். அதே மாதிரி பிளான்ட் டிசீசஸ் படிக்கிறப்ப எர்வீனியா கெரட்டோவோரா அப்படின்னு ஒரு பாக்டீரியாவை பத்தி படிச்சிருப்பேன். ஸ்டெம் ராட், தண்டு அழுகல் நோயினை உண்டாக்குவது எர்வீனியா கெரட்டோவோரா. அதை இங்க கொஞ்சம் ஞாபகம். Then F for Flavobacterium acidificum அப்படின்னு ஒண்ணும் இதை பத்தி நம்மளுக்கு இல்ல, இந்த எக்ஸாம்பிளுக்காக இங்க போட்டேன். Flavobacterium acidificum அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா F ஞாபகம். G for Gluconobacter, Gluconbacter oxidans. Gluconbacter as oxidants அப்படிங்கறத நம்ம படிக்கல, இருந்தாலும் ஜிக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக the Gluconbacter oxidants oxidation reactionல இன்வால்வ் ஆகும், அதுக்காக கொடுத்திருக்கோம். அப்ப F for Agrobacterium tumefaciens, B for Bacillus thuringiensis, C for Clostridium tetani, D for Diplococcus pneumoniae, E for E. coli, Escherichia coli and Erwinia keratovora, and F for Flavobacterium acidificum, G for Gluconbacter oxidans. Then H for Helicobacter pylori. இத படிச்சிருப்பேன். Helicobacter pylori causes ulcer. ஆசானோட தொப்பாளியை பார்க்கிறதுக்கு பல்சர் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பேரு? அல்சர் அப்படின்னு தெரியும் உனக்கு. நம்மளோட intestine or the gastrointestinal tractல புண்ணு வந்துடுத்து அப்படின்னா மியூக்கஸ் மெம்பரேன் இன்ஃபெக்ட் ஆகி அது அல்சர்னு சொல்லுவோம். ஹெலிகோபாக்டர் பைலோரி the causal agent of ulcer அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. என்ன? குடற்பை புண், அது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது I for நம்ம படிக்கல இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ, Intrasporangium calvum. I for Intrasporangium calvum. இதுல ஸ்பொராஞ்சியம் மட்டும் உங்களுக்கு தெரியும், ஸ்போர் ப்ரொடியூசிங் பேங்க் is said to be sporangium, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Then J for Xanthinobacterium lividum. J for Xanthinobacterium lividum. இத பத்தியும் நம்ம புக்ல இல்ல, இந்த அல்பபெட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி கேக்கும் நம்ம புக்ல எதுவும் எக்ஸ்பிளனேஷன் நம்ம படிக்கல. K for Klebsiella pneumoniae, but it also the causal agent of pneumonia அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ.
Klebsiella pneumoniae அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கா. And L for Lactobacillus vulgaritas and Lactobacillus lactis. இதெல்லாம் நீ படிச்சிருப்பேன். Lactic acid fermentation, lactic அமில நொதித்தல் படிக்கிற சமயத்துல Lactobacillus lactis and Bacillus acidilacti படிச்சிருப்பேன். அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டிக் அமில உற்பத்திக்கு உதவும். M for Mycobacterium tuberculosis and Mycobacterium leprae. Mycobacterium tuberculosis TB-யை காஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், எலும்புரிக்கு நோயை. Mycobacterium leprae அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ Mycobacterium tuberculosis ஞாபகம் வச்சுக்கோங்க, leprae ஞாபகம் வச்சுக்கோங்க. லெப்ரே உங்களுக்கு குஷ்டம்னு சொல்லுவா, அதுவும் உனக்கு தெரிஞ்சதுதான். இது இந்த இடத்துல ஒன்றும் ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்லை. அடுத்தது N for இந்த டியூபர்குலோசிஸ் படிச்சிருக்கோம், நம்ம லெப்ரசியை பத்தி நம்ம படிச்சிருப்போம், அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லெப்ரசி ஹேண்ட்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம், குஷ்டம்னு சொல்றது, அது இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது N for atmospheric nitrogen fixing bacterium nitrosomonas படிச்சிருப்பேன். அந்த nitrosomonas ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ. அதை தவிர Neisseria gonorrhoeae, the causal agent of gonorrhea. gonorrhea நோயினை உண்டாக்குவது இங்க இருக்கு பாருங்க, Neisseria gonorrhoeae என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியா. And O for Ozonospirillum beijerinck, ஓஷன்ல இருக்கும் ஸ்பைரல் பாக்டீரியாம்னு வச்சுக்கோ. Ozonospirillum beijerinck, ஓ அது ஞாபகம் வச்சுக்கோ. P for Propionibacterium shermani, சீஸ்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த சீஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா. ஸோ மறந்துடாத Propionibacterium shermani, அது சீஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Pseudomonas putida, the super bug, bioremediation, உயிரிய சீரமைப்பாக்கம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வில் Pseudomonas putida பங்கேற்கும். இதை நம்ம சூப்பர் பக், அகசாய பூச்சி என்று அழைப்பார்கள். Clearing the environmental pollution with the help of biological option is said to be bioremediation. உயிரினங்களின் துணை கொண்டு சுற்றுப்புற சூழலில் உள்ள மாசுபாட்டினையும் கட்டுப்படுத்தினோம் என்றால் அதற்கு பயோரெமிடியேஷன், உயிரிய சீரமைப்பாக்கம் என்று பெயர். It helps to decompose aromatic hydrocarbons. aromatic hydrocarbonகளை சிதைப்பதற்கு உதவுகிறது. Helps to clear oil spills. இந்த இடத்துல எண்ணெய் இருந்தது என்றால், அந்த எண்ணெய் கழிவாக இருந்தது என்றால் அதை சிதைவடைய செய்வதற்கு உதவுகிறது. இதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓக்கு நம்ம ஏதாவது பாக்டீரியம் இருக்குமான்னு பார்த்தோம், ஓகே எதுவும் இல்லை. And R for Rhizobium japonicum, atmospheric nitrogen fixing root nodule bacterium. வளிமண்டல நைட்ரஜனை வெளிப்படுத்துகின்ற வேர் முண்டுகளில் காணப்படுகின்ற பாக்டீரியம் ரைசோபியம்னு படிச்சிருப்பேன். வேர் சிம்பயோசிஸ் டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஃபேபேசி ஃபேமிலி, லெகுமினோசா ஃபேமிலியோட ரூட் நாட்யூல் வேர் முடிச்சு உள்ள இருக்கிற பாக்டீரியாவுக்கு ரைசோபியம்னு பேர். இதோட ரோல் உங்களுக்கு தெரியும். அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி நைட்ரேட்ஸ் ஆகும் மாற்றி செடிக்கு தரும். அதுக்கு பதில் அந்த பிளான்ட்ல இருந்து ஃபுட் எடுத்துக்கும், சிம்பயாசிஸ். And S for Salmonella typhi and Salmonella chloriosis. Salmonella typhi, the causal agent of typhoid, and Salmonella chloriosis, the causal agent of gastroenteritis disease. Then T for Treponema pallidum. அந்த gonorrhea படிச்ச மாதிரி இந்த syphilis, sexually transmitted diseases படிச்சிருப்பேன். அந்த syphilis காஸ் பண்ணது Treponema pallidum ஞாபகம். Then U for Ureaplasma ureolyticum. இங்க பாருங்க, U for Ureaplasma ureolyticum. It is involved in urea biosynthesis, like that urea breakdown adala involved ava. Then V for Vibrio cholerae, the causal agent of cholera. Atom patum kondatum, adukku useful ah irukum. Adhe mari W for Wolbachia persica அப்படின்னு ஒண்ணும் இது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. இது நம்ம எதுவும் ஸ்பெஷலா படிக்கல. Wolbachia persica அது எக்ஸாம்பிளுக்காக போட்டுவிட்டேன். X for Xanthomonas citri, the causal agent of citrus canker. எலும்பிச்சையில் கேன்கர் நோயினை உண்டாக்குவது Xanthomonas citri. லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வரும், அது ஞாபகம் வச்சுக்கோ. Y for Yersinia pestis, the causal agent of plague. பிளேக் நோயினை உண்டாக்குவது Yersinia pestis என்பது உங்களுக்கு தெரியும். அந்த Yersinia pestis என்ற இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. Then Z for Zymonas mobilis அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ Zymonas mobilis involved in ethanol production. இது ஞாபகம். இது நம்ம சும்மா ஒரு இதுவா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பேரை சொன்னேன். திருப்பி ஞாபகப்படுத்துறேன், ஃபாஸ்டா ரோல் இல்லாம ஞாபகம் வச்சுக்கோ. F for Agrobacterium tumefaciens, Acetobacter aceti,
B for Bacillus thuringiensis, C for Clostridium tetani, D for Diplococcus pneumoniae, E for Escherichia coli and Erwinia keratowara, F for Flavobacterium acidificum, G for Gluconbacter, Gluconbacter oxidans, H for Helicobacter pylori. இதை நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி I for Intrasporangium calvum or calvum, J for Xanthinobacterium lividum, K for Klebsiella pneumoniae, L for Lactobacillus lactis and Lactobacillus vulgaris, M for Mycobacterium tuberculosis, Mycobacterium leprae, N for Nitrosomonas and Neisseria gonorrhoeae, then O for Ozonospirillum beecherink, P for Propionibacterium shermani, cheese and Pseudomonas putida. Q के example R for Rhizobium japonicum, S for Salmonella typhi, T for Treponema pallidum, U for Ureoplasma urea lyticum, V for Vibrio calorae, then W for Wolbachia persica, and X for Xanthomonas citri, Y for Yersinia pestis, and Z for Maradoradingo, Zymomonas mobilis, involved in ethanol production. Okay, thanks a lot for hearing. Thank you very much. Thank you.